ஜெய ஜெய சங்கர ஹரஹர சங்கர காஞ்சி சங்கர காமாட்சி சங்கர மகாபெரிவா சரணம். அனைவருக்கும் இனிய வணக்கம். நாளை பிப்ரவரி 27 மாசி மாத சர்வ ஏகாதசி நமக்கு கொண்டு வந்து தரக்கூடிய மிக ஆழமான ஆன்மீக பலன்களை தரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த ஒரு நாளாக நாளைய நாளானது இருக்கும். எல்லா ஏகாதசிகளிலுமிருந்தும் மிகவும் ஒரு சக்தி வாய்ந்த நாள் அப்படின்னா மாசி மாதத்துல வரக்கூடிய ஏகாதசி தான். இன்று வரை இருந்த கஷ்டங்கள், துன்பங்கள், மனவேதனைகள், தடைகள், கர்ம பிணைகள் அனைத்தையும் பெருமாள் நாளை எப்படி நம்முடைய வாழ்க்கையை விட்டு போக செய்வார். விரதம் இருக்க முடியாத நபர்கள் நாளை என்ன செய்யலாம் என்பதைத்தான் இந்த ஒரு வீடியோவில் நம்ம முழுமைக்கும் காணப்போகிறோம். சர்வ ஏகாதசியை பாவங்களை சுத்திகரிக்கக்கூடிய நாள் என்றும், வாழ்க்கையோட திசையை மாற்றக்கூடிய நாள் என்றும், விஷ்ணுவின் அருள் நேரடியாக மிகுந்து பொழியும் நாள் என்றும் அனைவராலும் சொல்லப்பட்டு வருகிறது. ஏன் வேதங்கள் நூல்களில் கூட இது நிச்சயமாக பதிவிடப்பட்டிருக்கும். சர்வ ஏகாதசி வந்தாலே பிரபஞ்சத்துல ஒரு சக்தி வாய்ந்த ஒரு அதிர்வானது நிச்சயமாக உருவாகும். இந்த ஒரு நாளில் எந்த விதமான ஜபங்களும், எந்த ஒரு மந்திரமும், எந்த ஒரு பரிகாரமும் பல மடங்கு பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். இந்த நாள் நம்மளுடைய மனதையும் கர்மாவையும் நம்மளுடைய பாதையையும் மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாள்ல நம்ம செய்யக்கூடிய ஒவ்வொரு வழிபாடுகளும் நம்முடைய வாழ்க்கையை முழுமையாக மாற்றிவிடும். இதுவரை நம்முடைய வாழ்க்கையில கஷ்டங்கள் ஏற்பட்டிருக்கும். ஆனா அந்த கஷ்டங்களுக்கு காரணம் ஏன் அப்படின்னு யாருக்காவது ஒரு சந்தேகம் ஏற்பட்டிருக்குமா? அனைவரது வாழ்க்கையிலும் ஒவ்வொரு கட்டத்திலும் ஏன் இவ்வளவு தடைகள் நமக்கு ஏற்படுகிறது, எதனை செய்தாலும் ஏதாவது ஒரு பிரச்சனையானது ஏற்படுகிறது, இதற்கு என்ன காரணம் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயும் ஓடிக்கொண்டே இருக்கும். நாம் செய்ததை விட இரட்டிப்பு கஷ்டம் தான் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து நமக்கு ஏற்பட்டிருக்கும். நம்ம பண்ணினது ஒன்றாக இருக்கும், ஆனால் நமக்கு கிடைத்தது ஒன்றாக இருக்கும், நம்ம வேண்டியது ஒன்றாக இருக்கும். இந்த மாதிரி கஷ்டங்கள் தொடர்ந்து நம்முடைய வாழ்க்கையில ஏற்பட்டு கொண்டே இருக்கும். என்னுடைய முயற்சிக்கு ஏன் பலன் கிடைக்காம இருக்கு, யாரிடம் சென்றாலும் ஏன் தள்ளி போய் கொண்டே இருக்கிறது, நான் நினைத்தது ஒருங்கிணையாமலேயே போய் கொண்டிருக்கிறது, இதற்கெல்லாம் காரணம் என்ன அப்படிங்கிற ஒரு கஷ்டங்கள், இந்த ஒரு கேள்விகளும் உங்களுடைய மனதிற்குள் ஓடிக்கொண்டே இருக்கும். இந்த கஷ்டங்கள் வருவதற்கான முதன்மையான காரணங்கள் என்ன தெரியுமா? கடந்த காலத்துல இருக்கக்கூடிய கர்மாக்கள், அதனுடன் நாம் அறியாமல் செய்தும் தவறுகள், இதனுடன் மனதில் இருக்கக்கூடிய கெட்ட சக்திகள், இதனால தான் நம்முடைய வாழ்க்கையில தொடர்ந்து பிரச்சனைகள் ஏற்பட்டு கொண்டே இருக்கிறது. சர்வ ஏகாதசி அந்த கர்ம பிணைகளை நொறுக்கி எறியக்கூடிய, நம்முடைய மனதில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான கெட்ட எண்ணங்களையும் சுத்தம் செய்யக்கூடிய ஒரு நாளாக இருக்கும். எனவே இந்த ஒரு நாளில் நம்ம பெருமாளை வழிபட்டால் கஷ்டங்கள் எப்படி பறந்து போகும் அப்படின்னா, நாளை பெருமாள் உபவாசம், அதனுடன் சிந்தனை, பிரார்த்தனை, மந்திரம் ஆகிய 4 உணர்வுகளுடன் நம்ம நினைத்தோம் அப்படின்னா எவ்வளவு நாள் நம்ம சிக்கி கிடந்த காரியங்கள் அனைத்தும் நமக்கு திறக்கப்படும். நம்முடைய எதிரிகளின் தீயானது சக்தியானது இழக்கப்படும். பற்றாக்குறைகள் அனைத்தும் நீங்கிவிடும். வேலை, பணம், ஆரோக்கியம் எல்லாமே நம்முடைய வாழ்க்கையில மேம்பட்டு நல்ல ஒரு நிலைமைக்கு நம்மளால செல்ல முடியும். மனதில் இருந்த அஞ்சி அவதூறானது நம்முடைய வாழ்விலிருந்து நீங்கிவிடும். வாழ்க்கைக்கு புதிய பாதைகள், புதிய வாழ்வு, புதிய அமைதி இதெல்லாம் நாளைய நாளிலிருந்து நம்முடைய வாழ்க்கையில வர தொடங்கும். பெருமாளின் அருளை பெற மிக முக்கியமான ஒரு நாளாக இருக்கும். மனதை முழுவதும் நம்ம சுத்தமாக வைத்திருப்பது மிகவும் நல்லது. எனவே இந்த ஒரு நேரத்தில் நம்ம விரதம் இருக்க முடியாத நபர்கள் என்ன செய்யலாம்? இது பலரும் கேட்கக்கூடிய ஒரு கேள்வியாகத்தான் இருக்கிறது. எனக்கு உடல்நிலை சரியில்லை, வேலை நிறைய இருக்கு, நான் விரதம் இருக்க முடியல அப்படின்னு நிறைய நபர்கள் கேட்பாங்க. கவலை யாருமே பட வேண்டாம். பெருமாள் கடவுள், அவர் உண்மையான மனதைத்தான் நம்ம பார்க்க போயிடும். விரதம் இருக்க முடியாத நபர்கள் இந்த சர்வ ஏகாதசி நாள்ல செய்ய வேண்டிய பரிகாரங்கள்: காலை வெறும் பழம் அல்லது பால் அல்லது கஞ்சி மட்டும் நீங்கள் காலையில எடுத்துக்கொள்ள வேண்டும். நிச்சயமாக தாமரை, கீழாநெல்லி, புன்னக்காய் நினைவு கொண்டு நீங்க நீரை குடிக்க வேண்டும். இரவு 8 மணி வரை நீங்க சாப்பாட்டை குறைத்துக் கொள்வது நாளைய நாளில் விரதம் இருப்பதற்கான ஒரு சக்தியை உங்களுக்குள்ள ஏற்படுத்தி கொடுக்கும். ஒரு வட்டாரம் உணர்வு தவிர்க்கப்பட்டால் கூட பெருமாள் உங்கள் மீது பலனை ஏற்படுத்துவார். இன்று முழுக்க நீங்க ஜெபம், அதனுடன் நல்ல ஒரு சிந்தனைகள், தவறுகள் செய்யாமல் இருப்பதே நாளை பெருமாளின் ஆசீர்வாதத்தையும், நாளை நீங்கள் கேட்டதை நிச்சயமாக பெருமாள் ஏற்படுத்தி கொடுப்பார். எனவே நாளைய நாளில் நீங்க தவறுகளும் எந்த விதமான கெட்ட எண்ணங்களும் இல்லாமல் இருப்பது மிகவும் நல்லது. இது விரதத்தின் 60-70% பலனை உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும். நாளை விரதம் இருக்க முடியாத நபர்கள் பெருமாளை நினைத்து குளிக்கின்ற நீருடன் சேர்த்து குளிக்க வேண்டிய ஒரு புனிதமான பொருட்கள். நாளை அதிகாலை குளிக்கின்ற நீருடன் நம்ம செய்ய வேண்டிய மிகவும் சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரம்: குளிப்பதற்கு முன்பு 3 முக்கிய பொருட்களை நீங்க சேர்த்துக்கொள்ள வேண்டும். இந்த 3 முக்கிய பொருட்களை நீங்க சேர்க்கும் பொழுது விரதம் இருந்தால் எவ்வளவு நன்மைகள் நடக்குமோ அதே நன்மைகள் நம்ம இந்த குளிக்கின்ற நீருடன் சேர்க்கின்ற இந்த பொருட்கள் மூலமாகவும் நம்முடைய வாழ்க்கையில சில நன்மைகளை நிச்சயமாக ஏற்படுத்தி கொடுக்கும். முதலாவதாக துளசி இலைகள். இது 2 அல்லது 3 எண்ணிக்கையில நீங்க எடுத்துக்கொள்ளுங்கள். மனக்கரும பாவங்களை சுத்திகரிப்பதற்காக இந்த துளசி இலைகளை நீங்கள் எடுத்துக்கொள்வது உங்களுக்கு நன்மைகளை ஏற்படுத்தும்.
அடுத்ததாக குங்குமம் ஒரு சிறு துளிகள் இருந்தாலே போதுமானது. மகாலட்சுமி அருளை இது செயல்படுத்தும். எனவே மகாலட்சுமியின் அருளை செயல்படுத்துவதற்கு குங்குமங்கள் சிறிதளவு எடுத்துக்கொள்ளுங்கள். மூன்றாவதாக பசு மஞ்சள் ஒரே ஒரு சிட்டிகை அளவுக்கு இருந்தால் போதும். இது உங்களுடைய உடல் மனது ஆரோக்கியத்தை தெய்வீகமாக மாற்றக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பொருளாக இருக்கும். இதனை மட்டும் இந்த மூன்றை மட்டும் நாளைய நாளில் நீங்க சேர்த்து குளிக்க வேண்டும். இதனை எப்படி சேர்க்க வேண்டும் அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயும் இருக்கும். ஒரு பாத்திரத்துல தண்ணீரை எடுத்து சிறிதளவுக்கு துளசி, சிறிதளவுக்கு குங்குமம், சிறிதளவுக்கு மஞ்சள் இதனை மட்டும் சேர்த்து 10 வினாடிகள் உங்களுடைய கைகளை வைத்து உங்களுடைய மனதிற்குள் நாராயணா, இன்று உன் அருள் என்னை சூழட்டும் என்று உங்களுடைய மனதிற்குள் கூற வேண்டும். மனதிற்குள் கூறி இதனை அந்த தண்ணீருக்குள் போட்டு குளிக்க வைத்து தண்ணீருக்குள் போட்டு உங்களுடைய வலது கையால் அந்த தண்ணீரை நன்றாக கலக்கிக் கொள்ளுங்கள். இதனை மட்டும் நீங்கள் நாளைய நாளில் பயன்படுத்தினால் போதும். அவ்வளவு நன்மைகள் உங்களுடைய வாழ்க்கையில நிச்சயமாக ஏற்படும். இது விரதத்தின் முழு பலனை கொடுக்குமா அப்படிங்கிற ஒரு கேள்வி அனைவருக்குள்ளேயும் நிச்சயமாக எழுந்து கொண்டேதான் இருக்கும். ஆமாங்க, நிச்சயமாக இதை நீங்க மட்டும் செய்து பாருங்க. உங்களுடைய வாழ்க்கையில விரதத்திற்கான முழு பலனும் நிச்சயமாக கிடைக்கும். ஏன் அப்படின்னா துளசி, அதனுடன் மஞ்சள், அதனுடன் மனசாட்சி, அதனுடன் பெருமாள் நினைவு இது அனைத்தும் நாளைய நாளில் நீங்க குளிக்கின்ற நீருடன் சேரப்போகிறது. இதனால் உபவாசத்தின் சக்திக்கு மிகவும் சமமாக இருக்கக்கூடிய ஒரு சக்தியாக இந்த குளிக்கின்ற நீரானது மாறிவிடும். எனவே இந்த நீரில் நீங்க குளித்து பாருங்க, அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு பரிகாரம் ஒருவரின் வாழ்க்கை அதிர்ஷ்டத்தை திறப்பக்கூடிய ஒரு அளவுக்கு ஒரு பலனை ஏற்படுத்தக்கூடிய ஒரு சக்தி வாய்ந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். எனவே இதனை மாலை நேரத்திலும் நீங்க செய்யலாம். மாலை 4 மணியிலிருந்து 7 மணி இந்த இடைப்பட்ட நேரத்திற்குள் சர்வ ஏகாதசியின் அருள் சுழற்சி திறக்கக்கூடிய ஒரு நேரமாக இருக்கும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க இந்த பெருமாளின் சக்தி வாய்ந்த பொருட்கள் கலந்த இந்த ஒரு நீரில் குளித்து பாருங்கள், அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். இந்த ஒரு நேரத்தில் நீங்க செய்ய வேண்டியது 2 தீபத்தை ஏற்றிக்கொள்ளுங்கள். உங்கள் முன்பு துளசியை வைத்துக்கொண்டு பெருமாளின் பெயரை 27 முறைகள் நீங்கள் சொல்ல வேண்டும். இதனை கூறிவிட்டு ஓம் நமோ நாராயணாய அப்படின்னு இந்த ஒரு மந்திரத்தை 27 முறைகள் கூற வேண்டும். இந்த 27 மந்திர உச்சரிப்புகள் நம்முடைய மனம், நம்முடைய உடல், நம்முடைய வாழ்க்கை, பரம்பரை கர்மா அனைத்தையும் சுத்தம் செய்யக்கூடிய சக்தி வாய்ந்த ஒரு செயலாக இருக்கும். எனவே இதனை மட்டும் நாளைய நாளில் நீங்க செய்து பாருங்க, அவ்வளவு நன்மைகள் ஏற்படும். நாளை இந்த ஜபத்தை நீங்க சொல்லும் பொழுது பணத்தடைகள் அனைத்தும் விலகிவிடும். வேலை பேராசீர்வாதங்கள் உங்களுக்கு நிச்சயமாக கிடைக்கும். வீட்டில் அமைதியானது அதிகரிக்கும். தடைப்பட்ட காரியங்களானது திறக்கும். சந்தேகம், பயம், மனச்சோர்வு அனைத்தும் நீங்கிவிடும். நம்முடைய எதிர்காலத்துல ஒரு புதிய ஒரு ஒளியானது கிடைக்கும். அதிர்ஷ்ட சக்தி பல மடங்கு உங்களுக்கு உயர ஆரம்பிக்கும். உறவுகள்ல ஒரு நல்லிணக்கமானது ஏற்படும். கடந்த கால பிணைப்பு, அதனுடன் தடைகள் எல்லாமே உங்களுக்கு குறைய ஆரம்பிக்கும். ஒரு புதிய ஒரு தொடக்கத்தின் நல்ல ஒரு நாளாக நாளைய நாளானது இருக்கும். எனவே நாளை சர்வ ஏகாதசி, உங்களுடைய வாழ்க்கை திசை மாறக்கூடிய ஒரு நாள், புதிய தொடக்கம் உருவாக்கக்கூடிய நாள். பெருமாள் நம்முடைய உள்ளத்துக்குள்ளேயே நுழைந்து எல்லா தடைகளையும் ஆகாயத்தில் பறக்கவிடக்கூடிய நல்ல ஒரு நாளாக இருக்கும். நாளை நீங்க செய்யக்கூடிய ஒவ்வொரு மந்திரமும் ஜபங்களும் உங்களை முன்னேற்றத்திற்கான ஒரு படிக்கட்டாக மாறிவிடும். எனவே இந்த ஒரு வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகங்கள் இருந்தாலும் கமெண்ட் வாயிலாக கேளுங்கள், அதற்கும் நான் பதிலளிக்கிறேன். மறக்காம நம்முடைய சேனலுக்கு மட்டும் நீங்க புதிய பார்வையாளராக இருப்பின் மறக்காம நம்முடைய சேனலை சப்ஸ்கிரைப் செய்து வைத்துக் கொள்ளுங்கள். அப்பொழுதுதான் நாம் தொடர்ந்து பதிவிடும் வீடியோக்கள் அனைத்தும் தொடர்ந்து உங்களுக்கு நோட்டிபிகேஷனாக வந்து கொண்டே இருக்கும். நல்லதே நினையுங்கள், நல்லதே நடக்கும். நன்றி, வணக்கம்.